குதிகால் வலியில அவதிப்படுறீங்களா? காலையில தூங்கி எந்திரிச்சு காலை வச்சதும் சுளீர்னு தாங்க முடியாத வலி இருக்கா? ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு எந்திரிச்சு நடந்தாலும் தாங்க முடியாத வலி இருக்கா? கொஞ்ச நேரத்துல குறையுதா? அதுவா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கால்குலேஷன் ஸ்பர்ன்னு நினைக்கிறீங்களா? சரி பண்ண முடியாம தவிக்கிறீங்களா? அதுக்கு தான் இந்த வீடியோ நோட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இதுல வர்ற ஸ்பர் தான் கால்குலேஷன் ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து அட்டாச் ஆகிற பிளான்டார் ஃபேஷியா ஃபுட் ஃபுல்லா ஷாக் அப்சார்ப்ஷனுக்கும் நம்மளோட வெயிட்டோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இருக்கு. அதுல ஒரு டைட்னஸோ கண்டினியூஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ புல்லிங் ஃபோர்ஸோ இருக்கிறப்போ இங்க பாருங்க, இங்க இழுக்கிறப்போ இந்த போன்ல ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியுது இல்லையா? அது கண்டினியூஸா ஆக்டிவிட்டியில இருக்கிறப்ப தான் இங்க ஒரு ஸ்பர் ஃபார்மேஷன் நடக்குதுங்க. அட்கஷன் மற்ற இடத்துல வந்தா இங்க வந்தா ஸ்பர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க, நார்மல் ஆயிடும். உட்காடுறீங்களோ படுக்கிறீங்களோ இது மாதிரி பாதத்தை நல்லா மேல தூக்கி தூக்கி விடுங்க. விரல்களை நல்லா மடக்கி மேல தூக்கி விடுங்க. பாதத்தை பின்னாடி எடுத்து வச்சுட்டு குதிகால நல்லா மேல தூக்கி விடுங்க. காலை நீட்டிட்டு பாதத்தை நல்லா மேல தூக்கி விடுங்க. இந்த 4 எக்ஸசைஸையும் உங்களுக்கு வலி குறையிற அளவுக்கு ரெப்படேஷன் பண்ணுங்க. ஒரு 50 ரெப்படேஷன் ஆகுதா, ஒரு வாரம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆயிடும், பிளெக்சிபிலிட்டி வந்துடும், பெயின் ஃப்ரீயா ஹெல்தியா வாழ முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, லைஃப் லாங் திரும்ப வராது. முடிச்சதுக்கு அப்புறம் காலை முட்டி மடக்காம தூக்கி 70 டிகிரில நிறுத்திட்டு பாதத்தை நல்லா மேல கீழே மூவ் பண்ணுங்க. ஃபேஷியல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். அதே ஹோல்டிங்லயே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல ஃபூட்டை மட்டும் ரோல் பண்ணுங்க. அதோ போல குதிகால நல்லா மேல தூக்கி தூக்கி விடுங்க. ஈஸி ஆயிட்டதுக்கு அப்புறமா தூக்கி ஹோல்டு பண்ணுங்க 10 கவுண்ட்ஸ். அதுவும் ஈஸி ஆனதுக்கு அப்புறமா ஒத்த கால நின்னுட்டு குதிகால தூக்கி ஹோல்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் தூக்கி தூக்கி நல்லா விடுங்க ஒத்த கால்ல. அதோ போல குதிகால நல்லா மேல தூக்கி தூக்கி விடுங்க. ஈஸி ஆயிட்டதுக்கு அப்புறமா தூக்கி ஹோல்டு பண்ணுங்க 10 கவுண்ட்ஸ். அதுவும் ஈஸி ஆனதுக்கு அப்புறமா ஒத்த கால நின்னுட்டு குதிகால தூக்கி ஹோல்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் தூக்கி தூக்கி நல்லா விடுங்க ஒத்த கால்ல. உடனே முளைக்கிற விஷயம் கிடையாதுங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதால அட்ஜஸ்ட் பண்ற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் வலி கொடுக்கும். வலி வந்ததும் அது பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. இதோட தான் இவ்வளவு நாள் வலி இல்லாம வாழ்ந்தீங்க. இப்ப வலி வந்துருச்சு அப்படின்னா அப்படியே டயக்னோஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, பெயினை குறைங்க. அடுத்து திரும்ப வராம இருக்கிறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. ஹாப்பியா ஹெல்தியா வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.